வணக்கம் வாங்க, இது விஜய்ஸ் கிச்சன். விஜய்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம சிக்கன் சிந்தாமணி தான் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சின்ன மிளகாவாக இருந்தது, அதனால் நல்லாயிருக்கு காஞ்ச மிளகாய். அடுத்து சாம்பார் வெங்காயம், இதையும் நல்லா கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். குட்டியாக இருந்துச்சுன்னா அப்படியே போட்டுக்கலாம். சிக்கனில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் இல்லை 1/4 ஸ்பூன் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஆனால் வந்து இது கொஞ்சம் சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, கவுச்சி வாசனை இல்லாமல் இருக்குன்றதுனால நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, தேவையில்லைன்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இப்போ எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டதும் மிளகாவையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. நான் விதையோடு தான் போட்டிருக்கேன், ஏன்னா இது யாரும் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி தான் விதையை எடுத்துடலாம். ஆனால் கொஞ்சம் பெரியவங்க தான், அதனால் நான் விதையோடு சேர்த்துருக்கேன். அது நல்லா பொரியட்டும். வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இப்போ நான் வந்து சிக்கனை சேர்த்துக்கிறேன். கரண்டி எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா, குட்டி கப்பி. அவ்வளோதான். இந்த தண்ணியிலேயே தான் இந்த சிக்கன் வேகணும். சிக்கனில் உள்ள தண்ணியிலேயே, நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. மூடி போட்டு சிம்மில் ஒரு 20 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம். 20 நிமிஷம் தான் நம்ம சிம்மில் வச்சோம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சிக்கன் சிந்தாமணி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வணக்கம்.